அதிகபட்சமான ஹீமோகுளோபின் இருக்கிறதுக்கான காரணங்கள் ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ரீசன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேத்தாலஜிக்கல் ரீசன் சொல்லலாம். பேத்தாலஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு டிசீஸ் கண்டிஷன், ஏதாவது ஒரு நோய் இருக்கும்போது அவர்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல் விஷயம் வந்து COPD அப்படின்னு சொல்லுவாங்க, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். நம்ம லங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப நீண்ட நாளா இருக்கும்போது கூட இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க, குழந்தையிலே வந்து ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கக்கூடிய பேஷண்ட் இருக்கணும், இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமா சொல்ல போனா ஜென்ரலா நம்ம ஹீமோகுளோபின் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே பயப்படுற விஷயம் என்னன்னா கேன்சர் இருக்குமோன்னு பயப்படுவாங்க. கேன்சர்ல கிட்னில இருக்கக்கூடிய கேன்சர், அதே போல லிவர் கேன்சர், மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசைத்தீமியான்னு சொல்லுவாங்க, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அதான் நம்ம பிளட் கேன்சர் சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட் கூட இந்த ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஜென்ரலா ஹீமோகுளோபின் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்ல, கேன்சரா தான் இருக்கணும்னு எல்லா விஷயங்களையும் ரூல் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம்.